அத்தியாத்ம யோகேன விவிக்த சேவையாம். தனிமையில் இருக்கிறதுக்கு கற்றுக்கோ. தனியாக இருந்தால் தான் எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, விவகாரம் கிடையாது. தனிமை தான் ரொம்ப கடினமும் கூட. ஏன்னா ஒரு மனுஷன் தனியாக உட்காந்துருக்கணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதவை சாத்தின்னு உள்ளே பேசாமல் உட்காந்துருக்கணும், எந்த விதமான வஸ்துக்களும் சுற்றி இருக்கப்படாதுன்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய கொடுமை கிடையாதுன்னு சொல்லுவான் சாதாரண மனுஷன். ஆனால் மகான்களெல்லாம் சாதுக்கள்லாம் அதை தான் வேணும்னு ஆசைப்படுவாள். தனிமையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். தனிச்சு இருந்ததுனாக்க நமக்கு எப்பெல்லாம் சாது சங்கம் இருக்கோ, சத் சங்கம் இருக்கோ, பகவத் சங்கம் இருக்கோ, அது வரைக்கும் சாது சங்கத்தோடு இருக்கணும். சாது சங்கம் கிடைக்கலன்ற ஒரு நாள் வரக்கூடிய சமயத்தில் தனியாக இருக்கிறதுக்கு கற்றுன்றணும். அதுக்காக வேறு எங்கேயும் தேடிட்டு போகக்கூடாது. வேறு ஏதாவது 2 பேர் பேசுகிறதுக்கு கிடைப்பாளான்னு பார்க்கப்படாது. செயற்கையே வேண்டான் என்றால் விவிக்த சேவையாம். அத்தியாத்ம யோகேன விவிக்த சேவை. சேர்ந்தா நல்ல சாது உன் ஜென்மாவை கரையேற்றி வைக்கிறதுக்கு, உனக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, உனக்கு நல்ல விஷயத்தை மனசுக்குள்ளே ஏற்றி விடுறதுக்கு யாராவது இருந்தால் அவளோட உட்காந்துக்கோ. இல்லையா தனியாக உட்காந்துக்கோ, யாரோடையும் சேராத. ஏதோ வேறு வழி இல்லை, ஆற்றுல உட்காந்துட்டு இருக்கும்போது அவள்கிட்ட பேசி தானே ஆகணும்னா என்ன காரியமோ காரியத்தோடு பேசி முடிச்சுன்னு பேசாமல் தனியாக இருந்துரு. அதுக்கு மேலே அவளோட விவகாரம் வச்சுக்காதேன்னு விட்டாள். அத்தியாத்ம யோகேன விவிக்த சேவையா.